இன்னொன்னு 3 குழந்தை வேணுமா? உனக்கு லட்டு தானே வேணும், அதுக்கு தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. இந்தா எடுத்துக்க. இல்ல சாப்பிட்டு வைக்கிறேன். அத்தை மாப்பிள லட்டு சூப்பரா இருக்கு. உள்ள இருக்கா மாப்பிள? அப்படியா? இந்த வந்துடுறேன். ஈசு ஈசுமா ஈசு. காது கொடுத்து கேட்டேன் ஆகா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது அந்த குழந்தைக்கு தான் முத்தம். காது கொடுத்து கேட்டேன் ஆகா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது அந்த குழந்தைக்கு தான் முத்தம். ஆகா ஆகா ஈசு ஆகட்டு ஆகட்டு ஆகட்டு. என்ன இது? ஆட ஆ காட்டு. வாய் நல்லா துறையுது. சாப்பிடு ஈசு. ஒரு லட்டுல பாதி தானே கொடுத்துருக்கேன், அதுக்கே ஆன்ற. சாப்பிடு. இந்தா அட இந்தா. சாப்பிடு. நீ சாப்பிட்டா தானே குழந்தையும் சாப்பிடும். நானும் ஒரு லட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்ன ஒரு லட்டா? கடையில வாங்கினதுல இருந்து எத்தனாவது லட்டு சின்னையா? என்ன ஈசு இப்படி கேக்குற? இதுதான் முதல் லட்டு. நம்பிட்டேன், சாப்பிடுங்க. நம்பிட்டியா? அங்க பாரு அப்பா போட்டவ. நல்லா இருக்கு. இன்னொன்னு சாப்பிட்டுக்குவா. இன்னொரு லட்டு சாப்பிடலான்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயும் பிடிங்க வச்சுட்டான். சின்னையா என்ன ஈசு? ஒரு பொண்ணு தான் வாழ்க்கையில முழுமை அடையிறதே அவ தாயானப்பதான். அந்த முழுமையை எனக்கு கொடுத்த நீங்க என்ன பெருமைப்படுத்திருக்கீங்க சின்னையா. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஈசு அட என்ன ஈசு நீ எதுக்கு இப்படி சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல கண்கலங்கிட்டு இருக்க? அழாத. அழக்கூடாது. அது சந்தோஷம் தான் சின்னையா. சந்தோஷமா இருந்தா சரி, அதுக்காக எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கணும்? இங்க பாரு ஈசு, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. நான் உன்னையும் நம்ம குழந்தையையும் என் கண்ணுக்குள்ள பொக்கிஷம் மாதிரி வச்சு பாப்பேன். ஏன் சின்னையா, குழந்தைனா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்ன ஈசு இப்படி கேக்குற? யாருக்கு தான் குழந்தைகளை பிடிக்காது? எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? கதிரு சித்தப்பா பையலா இருந்தாலும் அவன் என் கூட ஒட்டவே மாட்டான். அப்ப நினைச்சுக்கிருவேன், சே நமக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ இருந்திருந்தா அந்த பிள்ளைகளெல்லாம் தூக்கி கொஞ்சிக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருந்திருக்கலாம்லன்னு. ஆனா என் சின்ன வயசுல எனக்கு என் அம்மா முகம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா வேற யாரை பார்த்தாலும் நான் அப்படியே பயந்துருவேன். அதனால எந்த குழந்தைகளை பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே கிடப்பேன். ஆனா இப்ப நமக்கே ஒரு குழந்தை பிறக்குறங்கிற நினைக்கிறப்ப எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு ஈசு. ஆமா ஈசு, நமக்கு குட்டி ஈஸ்வரி பிறப்பாளா இல்ல குட்டி அழகு பிறப்பானா? குழந்தை உன்ன மாதிரி செவ 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 செவன்னு அழகா இருக்குமா இல்ல என்ன மாதிரி கரு 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 கருன்னு பிறக்குமா? குழந்தை ஏன் அப்பா அம்மா ஜாடையில இருக்குமா இல்ல உன் அப்பா அம்மா ஜாடையில இருக்குமா? உன்ன மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்குமா இல்ல என்ன மாதிரி படிப்பா ஐயோ என்ன விட்டுருங்க அப்படின்னு வேப்பங்காயா கசக்குமா? ஒருவேளை என்ன மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி கெத்தா புல்லட்ல துப்பு 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 துப்புன்னு போவானா? இல்லனா உன்ன மாதிரி நாட்டுக்கு நான் சேவை செய்ய IPS ஆவே அப்படின்னு சொல்லுமா? ஐயோ எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஐயோ இல்லனா உன்னை என்னையும் சேர்த்து வச்ச கலவை மாதிரி இருக்குமான்னு தெரியலையே. ஆஹா என் குழந்தை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இப்படி இருக்குமா? இப்படி இருந்தா நல்லா இருக்காது, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. என்ன ஈசு, நான் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிருக்கேன், நீ பாட்டுக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கா. போ. நீங்க குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்னையா. நம்ம குழந்தை உங்களை மாதிரி அன்பாவும் என்ன மாதிரி தைரியமாவும் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் எனக்கு நீங்க தான் என்னோட முதல் குழந்தை. நிஜமாதான் சொல்றியா ஈசு? என்ன சின்னையா இப்படி கேட்டுட்டீங்க? என் குழந்தை உங்களை மாதிரி
இப்படி படிய தலைவாரி இப்படி புசு புசுன்னு கன்னத்தை வச்சுக்கிட்டு குண்டு குண்டா டெடி மாதிரி வயிறு வச்சுக்கிட்டு உங்கள மாதிரி அழகா கருப்பா இருந்துட்டு அழகா இருக்கும். புரிஞ்சுதா? என்னாச்சு சின்னையா? ஒன்றும் இல்லை ஈசு, என்ன யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைப்பேன். ஆனா இந்த உலகத்திலேயே என்ன பிடிச்ச 2 பேரு என் அம்மா அப்புறம் நீதான். உனக்கு நான் குழந்தைய என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நீதான் எப்பவும் அம்மா. வா ஈஸ்வரி, அழகு இங்க எங்கயோ வெளிய போனாரு, எங்கன்னு தெரியல அத்தை. அப்படியா? என்கிட்ட கூட சொல்லிட்டு போலையே. நாம தான் உள்ள வரணும் தெரியாதுல்ல. இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். குட்டீஸ் சுட்டீஸ் யார் பண்ணி? என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன ஈஸ்வரி இது பாத்துக்கிட்டு இருக்க? யாருன்னு கேளு. யார் இது? எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி நின்னுட்டு இருக்காரு? என்ன பார்த்தா பயமா இருக்கா உங்களுக்கு? நான் தான் குட்டி. சுட்டி. உங்க வீட்டுல குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்குதான் வந்து. ஐயோ அம்மா, அம்மா